தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பழங்குடியின மக்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சியை காணும். பழங்குடியின தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை. இயற்கை வளங்களை அறிவு கூர்மையுடன் பயன்படுத்த வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவுறுத்தல். பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பீகாரில் நடைபெற்ற விழாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்த 5 ஆண்டுகளில் மகாராஷ்டிராவை வறட்சியில்லா மாநிலமாக மாற்ற வாக்குறுதி. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்துவதற்காகவே மத்திய அரசு டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. 100வது சுதந்திர தினத்தில் இந்தியா வல்லரசு நாடாகும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். பழங்குடியின மக்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே நாடு உண்மையான வளர்ச்சியை காணும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பழங்குடியினர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பழங்குடியினர் சமூகத்தினரின் அதிவேக மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த சமூகத்தினரின் நூற்றாண்டு கால அடையாளங்களை பழமை மாறாமல் பாதுகாப்பதும் அதே நேரத்தில் அவர்கள் நவீன மேம்பாட்டு பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என தேசம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு பழங்குடியினரின் வளர்ச்சி பயணத்தை அதிவேகமானதாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்காக அதிக எண்ணிக்கையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவிலான அனைத்து திட்டங்களிலும் பழங்குடியின மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பழங்குடியின சமூகத்தினருக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 24,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தில் பழங்குடியின சமூகத்தினரை சிக்கல் செல் நோயிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும் என்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக திரௌபதி முர்மு கூறினார். Our country will become truly developed only when our tribal people also become developed. Fast-paced progress of the people of the tribal communities is our national priority. We want that the centuries-old identities of the tribal communities remain intact and at the same time they continue to march ahead on the path of modern development. இயற்கை வளங்களை அறிவு கூர்மையுடன் பயன்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை உள்ளக பயிற்சி திட்டத்தின் 4வது தொகுதி பங்கேற்பாளர்களிடையே பேசிய குடியரசு துணைத் தலைவர் இயற்கை வளங்களை சமமான அளவில் நுகர்வது முக்கியம் என்றும் மக்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அவற்றை மதிநுட்பத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொது சிவில் சட்டத்தின் அவசியம் குறித்து வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர் இது அரசின் முக்கிய கொள்கைகளின் ஒன்று என்று கூறினார். மக்கள் தங்கள் அடிப்படை கடமைகளை மேற்கொள்ள உறுதி பூண்டால் நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெரும் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். தாயின் பெயரால் ஒரு மரக்கன்று நடும் பிரதமரின் திட்டத்தை மக்கள் அனைவரும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய ஜெகதீப் தன்கர் இது பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் ஒரு வழி என்று கூறினார். பழங்குடியின தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு 6,640 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பழங்குடியின கௌரவ தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலம் ஜமுயியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு அவருக்கு பழங்குடியின மக்கள் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பளித்தனர். பிர்சா முண்டாவின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர்
பழங்குடியினரின் வன உற்பத்தி பொருட்கள் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் 6640 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அத்துடன் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் வகையில் நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் பல நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் நாட்டுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என குறிப்பிட்டார். பகவான் பிர்சா முண்டா விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு பிரிட்டிஷ் ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரருக்கு பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்தியா வந்துள்ள ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மான்ட்ரோவ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், பொருளாதாரம், எரிசக்தி, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சிறப்பான நட்புறவை மேலும் வலுப்படுத்த இரு தரப்பும் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் அவருடன் தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கும் பேச்சுவார்த்தைகளை எதிர்நோக்கியுள்ளதாக கூறினார். உலக நாடுகளின் தவிர்க்க முடியாத சக்தியாக இந்திய இளைஞர்களின் சேவை உருமாறி உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத்தின் வத்டல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுவாமி நாராயணன் கோவிலில் 200வது ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டு பேசிய அவர் திறமையான இளைஞர்கள் நமது பலமாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய இளைஞர்களுக்கான தேவை உலகம் முழுவதும் அதிகரித்திருப்பதாக கூறிய பிரதமர் உலக நாடுகளின் தலைவர்களை தாம் சந்திக்கும் போது இந்தியாவின் திறமையான தகவல் தொழில்நுட்பத்துறை இளைஞர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று அந்த தலைவர்கள் விரும்புவதாக கூறினார். இந்திய இளைஞர்களின் திறன் கண்டு உலக நாடுகள் வியப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் மட்டுமின்றி உலகளாவிய பிரச்சனைகளிலும் இந்தியர்களின் பங்களிப்பு பிரமிப்பை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். உலக நாடுகளை தாம் சந்திக்கும் போதெல்லாம் தங்கள் நாட்டில் பணியாற்றும் இந்திய இளைஞர்களின் திறமைகளை கண்டு வியப்பதாக அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்தார். அபரிமிதமான திறமைகளை கொண்ட இந்திய இளைஞர்களை போதைப் பொருள் பழக்கம் உள்ளிட்டவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு தமது அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். தாய்மொழியில் மருத்துவ கல்வி பயில்வதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரின் தர்பங்காவின் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர் தாய்மொழியில் மருத்துவ கல்வி பயில்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அதனை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தர்பங்காவில் பிரதமர் அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. இதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஆயுஷ் பிரிவு, மருத்துவக் கல்லூரி, செவிலியர் பயிற்சி கல்லூரி, தங்கும் விடுதிகள், குடியிருப்பு வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்ட பின் அப்பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் சிறப்பான சுகாதார வசதிகளை பெறுவர். அடுத்த 5 ஆண்டுகளில் மகாராஷ்டிராவை வறட்சி இல்லாத மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வெளியிட்டார். அப்போது துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த தேர்தல் அறிக்கையில் 1 கோடி குடும்பங்களை மகளிர் சுய உதவி குழுக்களில் இணைத்து சிறப்பு வேலைவாய்ப்பை வழங்குதல், வறட்சியில்லா மாநிலமாக மகாராஷ்டிராவை மாற்றுதல், விவசாய பயன்பாட்டிற்கு 12 மணி நேரம் மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக சூரிய மின்சக்தி தொகுப்பை உருவாக்குதல், அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மான்சுரோவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக உறவை பலப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் தற்போது 66 பில்லியன் அமெரிக்க டாலராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இரு நாடுகளிடையே சவாலாக உள்ள போக்குவரத்து, வங்கி, நிதி பரிமாற்றம் ஆகியவற்றிற்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனிடையே 2 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபர்கான் அல் சவுத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். சவுதி அரேபியாவின் 2வது பெரிய வர்த்தக நட்பு நாடான இந்தியா 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்நாட்டுடன் பொருளாதார, சமூக, கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இருதரப்பு வர்த்தகம் 53 பில்லியன் டாலரை எட்டியுள்ளது. சவுதி அரேபியாவில் 26,50,000 இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள யுக்திகளுடன் கூடிய அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தில்லி பாதுகாப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். சவால்களை முறியடிக்க பாதுகாப்பு தகவமைப்புகளை ஏற்படுத்துவது யுக்தியாக மட்டுமல்லாமல் முக்கிய தேவையாகவும் கருத வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்துவதற்காகவே மத்திய அரசு டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த முன்னெடுப்பின் மூலம் மத்திய அரசு அளிக்கும் நிதி பயனாளிகளை நேரடியாக சென்று சேருவதாக தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை பொறுத்தவரை மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அந்த திசையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண்மை, சுகாதாரம், நகர மேம்பாடு ஆகிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் 3 மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு அண்மையில் முடிவு செய்திருப்பதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்திய அந்நிய வர்த்தக நிறுவனத்தின் புதிய வளாகம் துபாயில் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள அந்த நிறுவனத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளம் பட்டதாரிகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவின் எதிர்காலம் இளைய தலைமுறையினரை நம்பியே உள்ளது என்ற பிரதமரின் கூற்றை அமைச்சர் பியூஷ் கோயல் நினைவு கூர்ந்தார். நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநில அரசுகளின் ஆதரவை கோர இருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அனைத்து மாநில செயலாளர்கள் பங்கேற்ற உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தொடர்பான பயிலரங்கில் கலந்து கொண்ட பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஜனவரி மாதத்தில் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றார். போட்டித் தேர்வுகளை, குறிப்பாக நுழைவுத் தேர்வுகளை எந்தவித முறைகேடுகளும் நடைபெறாத வகையில் நடத்துவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பு என்றும், இது குறித்த நம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்க்க நாம் குழுவாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மாசுபாட்டை குறைப்பதில் மின்சார வாகனங்கள் பெரும் பங்காற்றுவதாக மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் கூறியுள்ளார். மாசுபாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தலைநகர் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தில்லி போன்ற மாசு நிறைந்த நகரங்களுக்கு மின்சார வாகனங்களின் தேவை அதிகமாக உள்ளதாக கூறினார். காற்று மாசுபாட்டுக்கு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, கட்டுமான பணிகளால் ஏற்படும் புகை, வாகனங்களில் இருந்து ஏற்படும் புகை உள்ளிட்டவையே முக்கிய காரணியாக இருப்பதையே அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அனைத்து துறைகளும் மாசுபாட்டை உருவாக்கும் நடவடிக்கைகளை குறைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் மனோகர்லால் கட்டார் கேட்டுக்கொண்டார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்தால் இயங்கும் டிராக்டரை அமைச்சர் இயக்கி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார்.
காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகாராஷ்டிராவின் சோயாபீன்ஸ் விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு 7,000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புனேவில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பருத்தி, சோயாபீன்ஸ் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று கூறினார். எனவே தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் துயர் துடைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, பல்வேறு மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு மே 13ஆம் தேதி வரை சஞ்சீவ் கண்ணா பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த DY சந்திரசூட் ஓய்வு பெற்றதை அடுத்து சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோன்று வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் 64.69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். வாக்குப்பதிவையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவ படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது மனைவி கல்பனா சோரனுடன் வந்து ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அர்ஜுன் முண்டா சராய்கேலா தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பாஜகவின் சராய்கேலா தொகுதி வேட்பாளரும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சருமான சம்பை சோரன் தனது வாக்கை பதிவு செய்தார். ஒடிசா மாநில ஆளுநரும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சருமான ரகுபர் தாஸ் ஜாம்ஷெட்பூரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தமது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். மத்திய அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி, சஞ்சய் சேத் ஆகியோரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். தலைநகர் ராஞ்சியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். ஜார்க்கண்ட் முதற்கட்ட வாக்குப்பதிவுடன் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும், பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸும் போட்டியிடுகின்றனர். LDF சார்பில் சத்யன் முக்கேரி போட்டியிடுகிறார். இது தவிர மத்திய பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், கேரளா உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்த 33 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கர்நாடகாவில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பசவராஜ் பொம்மை ஷிக்கோன் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்தார். மத்திய பிரதேசத்தில் உள்ள சிஹோர் வாக்குச்சாவடியில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவரது மனைவி சாதனா சிங்குடன் வந்து வாக்களித்தார். 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போர்க்கப்பல்கள் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா விரைவில் சோதனை செய்ய உள்ளதாக DRDO என கூறப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்க்கப்பல்கள் அல்லது விமானம் தாங்கி கப்பல்களை தாக்கக்கூடிய வகையில் பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்ய இருப்பதாக கூறியது. சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்த பின்னர் இந்த ஏவுகணைகள் இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தது. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை கடல் மற்றும் கரை பகுதிகளில் இருந்து ஏவக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் எனவும் DRDO கூறியது. இதனிடையே நிலத்தில் உள்ள இலக்கை குறிவைத்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையை இந்தியா முதல் முறையாக வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. ஒடிசாவின் சந்திப்பூரில் நடைபெற்ற இந்த சோதனையில் ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. இந்த வெற்றிக்காக பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் முதல் முறையாக பெண்களை மட்டுமே கொண்ட CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 1025
முதல் அனைத்து பெண் படைப்பிரிவை மூத்த கமாண்டர் தலைமையில் அமைக்க அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டது. புதிய படைப்பிரிவுக்கான தொடக்க நிலை ஆட்சேர்ப்பு, பயிற்சி மற்றும் படைத்தளத்தை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக CISF செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இதில் ஆர்வமுள்ள இளம் பெண்களை CISF-இல் இணைத்து தேசத்திற்கு சேவை செய்ய ஊக்குவிக்கும் என்றும் இது பெண்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளிக்கும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெற்ற CISF படையின் 53வது தொடக்க நாள் அணிவகுப்பு நிகழ்ச்சியின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கிய ஆலோசனையின்படி அனைத்து பெண்கள் படைப்பிரிவுக்கான பணி தற்போது தொடங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைவருக்குமான வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 100வது சுதந்திர தினத்தில் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பாஜக மண்டல தேர்தல் குழு பயிலரங்க நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், அனைவருக்குமான வளர்ச்சி என்ற லட்சியத்துடன் பாஜக செயல்படுவதாகவும், ஆனால் திமுக குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மாற்றத்தை உருவாக்க பாஜக கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நம்முடைய பிரதமருடைய அடியெடுத்து வைப்பதில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி 78வது வருடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 100வது சுதந்திர தினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம், இலவசமா கேஸ் கனெக்ஷன், இலவசமா 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களும் முன்னேற வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடினமாக உழைத்து 3வது முறையாக நாம் ஆட்சி பிடித்திருக்கிறோம். நம்முடைய இலக்கு 2047ல 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மீது நோயாளிகளின் உறவினர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் சக மருத்துவர்களை மட்டுமல்லாமல் நோயாளிகளையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் எந்த அவலத்தில் இருக்கிறது என்பதற்கு அரசு மருத்துவர் மீதான தாக்குதல் சம்பவம் ஒரு உதாரணம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இனியாவது முதலமைச்சர் தமது தலையாய பணியான சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவர் மீதான தாக்குதல் சக மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். எனவே ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்று பெயரளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொதுமக்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பதையே இச்சம்பவம் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த அரவிந்த் சிதம்பரமும், சேலஞ்சர்ஸ் பிரிவில் பிரணவும் சாம்பியன் பட்டம் வென்றனர். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. மாஸ்டர்ஸ் மற்றும் சேலஞ்சர்ஸ் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்தியா சார்பில் அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி, தமிழ்நாட்டு வீரர் அரவிந்த் சிதம்பரம், அமெரிக்காவின் லெவோன் ஆரோனியன் உட்பட 8 வீரர்களும், சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழகத்தின் கார்த்திகேயன் முரளி, பிரணவ், பிரணேஷ், வைஷாலி மற்றும் ஹரிகா உள்ளிட்ட 8 இந்திய கிராண்ட் மாஸ்டர்களும் களமிறங்கினர்.
நவம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் அமெரிக்காவின் லெவோன் அரோனியனை வீழ்த்தி 2024ஆம் ஆண்டுக்கான கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை வேளச்சேரியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை வழங்கினார். புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 80. நாடக நடிகராக இருந்து தமிழ் திரையுலகில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் டெல்லி கணேஷ். இயக்குனர் கே பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். இவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் புகழ்பெற்ற திரைப்பட ஆளுமை டெல்லி கணேஷ் மறைவால் ஆழ்ந்த வருத்தமடைவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் அவர் வெளிப்படுத்திய ஆழமான திறமைக்காக தலைமுறை கடந்து அன்புடன் அவர் நினைவு கூறப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் டெல்லி கணேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த மன வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் கலைமாமணி விருது வென்றுள்ள அவர் இந்திய விமானப்படையிலும் பணியாற்றி நாட்டிற்கு சேவையாற்றி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவரது நகைச்சுவை காட்சிகளை மக்கள் மீண்டும் மீண்டும் ரசித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவரது மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சினிமா, மேடை நாடகம் மட்டுமில்லாமல் குருகுலம் போன்ற சமூக நலனுக்காகவும் குரல் கொடுத்த நற்பணி குணம் கொண்ட சீரிய நபர் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சகிப்புத்தன்மையை மனிதரிடத்தில் ஏன் உண்டாக்க வேண்டும்? சகிப்புத்தன்மை இல்லாததால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? சகிப்புத்தன்மை பற்றிய விழிப்புணர்வு போன்றவற்றை தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். சகிப்புத்தன்மையின் அவசியம். இந்த நாளை கொண்டாடுவதன் நோக்கம் மக்களிடையே சகிப்புத்தன்மையை வளர்ப்பதாகும். சமூகத்தின் ஒரு அங்கமே சகிப்புத்தன்மை என்ற கருத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கவும் இந்த நாள் உதவுகிறது. மக்களிடையே சகிப்புத்தன்மை இல்லாததால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை பற்றிய புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம்தான் இந்த நாள். சகிப்புத்தன்மை ஒரு நற்குணம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அடிப்படையாக இருக்க வேண்டிய நற்குணங்களிலேயே மிகவும் அடிப்படையும் தேவையானதுமாக இருக்கக்கூடியது சகிப்புத்தன்மைங்க. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பதற்கான அடிநாதமாக இருக்கிறதே இந்த சகிப்புத்தன்மை தான். அப்படிப்பட்ட பண்பும் நலனும் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் கடக்கும் திறன் உண்டாகும் என்பதே அதன் சாராம்சம். சகிப்புத்தன்மை குறித்த விழிப்புணர்வு. சகிப்புத்தன்மையை ஒரு நாள் இரவில் உருவாக்கிட முடியாது. சகிப்புத்தன்மை பற்றி இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்பவே அவசியம். சகிப்புத்தன்மையை கற்றுக்கொண்டால் வருங்கால சந்ததியினர் வன்முறை, இனவெறி, பயங்கரவாதம், அடிமைத்தனம், மனித உரிமை மீறல் போன்ற பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள நாம் செய்ய வேண்டியது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இதற்கு அவர்கள் நிலையிலிருந்து உணர வேண்டும். அடுத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் அதனை அங்கீகரிக்கவும் பாராட்டவும் பழகணும். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.